Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of physiology 2 mark question. Question number 21 out of 87. 21 questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகார்டியோகிராம் அதாவது இசிஜி இசிஜியோட சிக்னிஃபிகன்ஸ் அதாவது இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இசிஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், நம்மளோட ஹார்ட்டோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறது. அதில் பிக்யூஆர்எஸ்டி வேவ்ஸ் நம்ம டிடெக்ட் பண்ணலாம். அதான் டூ லைன் டெஃபினேஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்க. இசிஜி இஸ் த கிராஃபிக்கல் ரெக்கார்டிங் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட். இதுதான் வந்து டெஃபினேஷன். இந்த இசிஜி எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் இல்லைனா இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரில் டு டிடெக்ட் அப்படின்னு எல்லாத்துலேயுமே எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து டு டிடெக்ட் த ஹார்ட் ரேட், நம்மளோட ஹார்ட் ரேட்டு அண்ட் ஹார்ட் ரிதம் ரெண்டையுமே நம்ம செக் பண்ண முடியும். ஹார்ட்டோட ரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிக்யூஆர்எஸ்டி வேவ்ஸ் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஹார்ட் ரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கவுண்ட்ஸ் வந்து நார்மலாக இருக்கான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டக்ஷன் அப்நார்மலிட்டிஸ், ஏதாவது வந்து அந்த வேவ்ஸில் வந்து அப்நார்மலிட்டிஸ் தெரியுதானே நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்க முடியும். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ். எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஏதாவது அங்கே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அந்த ஆர்ட்ரி அண்ட் வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது இம்பேலன்சஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 5 இம்பார்ட்டன்ஸ்: ஹார்ட் ரிதம், ஹார்ட் ரேட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், electrolyte imbalance and the conduction abnormalities. These are the importance of significance of electrocardiogram and the two line definition correctா படிச்சுக்கோங்க. Okay guys, thank you for watching this video. இப்போ பாத்தீங்கன்னா 21 question complete பண்ணிட்டோம். ப்ரீவியஸா நம்மளோட சேனல்ல 20 question அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் சர்ச் பண்ணி படிங்க. Thank you.